இது ரிஷப ராசியின் தனித்துவமான குணநலன்கள் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை. உங்களுக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ இந்த ராசியா? அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களோட உண்மையான சுபாவம், அவங்களோட பலம், அப்புறம் உறவுகளை அவங்க எப்படி கையாள்றாங்க அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்க இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். இதுல முதல் விஷயம் என்னன்னா, இவங்களோட அதிபதி சுக்கிரன். அதனாலேயே இவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப வசீகரமான முகத்தோற்றமும், கலைகள் மேல அதீத ஆர்வமும், புத்திசாலித்தனமான பேச்சு திறனும் இருக்கும். வெளியிலிருந்து பார்க்க இவங்க ரொம்ப அமைதியானவங்க மாதிரி தெரிஞ்சாலும், ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா காளை மாதிரி ஒரே பிடிவாதம் தான். அந்த எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட அசைக்க முடியாத உறுதிப்பாடு இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவங்க குடும்பத்து மேல, குறிப்பா அம்மா மற்றும் உடன் பிறந்தவங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மத்தவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா செயல்படுற இவங்க இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. இறுதியா சொல்லணும்னா, இவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் யாருடைய உதவியும் இல்லாம அவங்களோட சொந்த முயற்சியிலேயே முன்னேறுவாங்க. பிற்காலத்துல தங்களுக்கு தேவையான அந்த ஆடம்பர வாழ்க்கைய அவங்களே அமைச்சுக்குவாங்க. அப்புறம் இவங்க பிரதோஷத்தன்னைக்கு நந்தி தேவரையும், வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவியையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பான நற்பலன்களை தரும்னு சொல்லலாம். சுருக்கமா சொன்னா, ரிஷபராசிக்காரர்கள் அளவற்ற பொறுமையும், கலை ஆர்வமும், தளராத விடாமுயற்சியும் கொண்டு தங்கள் வெற்றியை தாங்களே செதுக்கிக் கொள்ளும் சாதனையாளர்கள் ஆவர்.